ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ரொட்டி, சப்பாத்தி, நான்னு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி. நான் ஒரு 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் மீல் மேக்கரை சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதோடு சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது அதே எண்ணெயில் ஒரு பே லீஃப் சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கட் பண்ண பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுறலாம். 2 கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை இதோடு சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மறுபடியும் ஒரு மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேவையான அளவு மல்லியில் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபி. இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.